Hi friends, இன்னைக்கு நம்ம PowerPointல பண்ண போற வீடியோ இதுதான். இந்த பொண்ணு எப்படி அழகா அழ வைக்கிறது அப்படின்றத தான் நம்ம PowerPointல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ PowerPointல blank ஸ்லைடில் பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸில் எப்படி பிக்சரை இன்சர்ட் பண்ணுறது, ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, PowerPoint எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிக்சர் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும், அதான் அழுற மாதிரி வைக்கணும். அதுக்கு இன்சர்ட்டில் ஷேப்ஸில் பேசிக் ஷேப்ஸ்ன்ற டாபிக் கீழே டியர் ட்ராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் பேஜில் ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை ட்ரா பண்ணுங்க. எனக்கு தேவையான மாதிரி இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ட்ராப்ஸை. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு அனிமேஷன் கொடுக்கறதுக்கு அனிமேஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் அனிமேஷன் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஐ ட்ராப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன்ஸில் போயிட்டு வைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அழுகிறது தெரியுது. ஆனால் வந்து அது தலைகீழாக தெரியுது. எனக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னாக்கா, ஃப்ரம் டாப், மேலேருந்து தானே அழுகிறது கண்ணீர் துளி கீழே வரும். ஸோ அப்படி தான் எனக்கு வரணும். ஃப்ரம் டாப்னு கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ மேலேருந்து வருது. அதுக்கப்புறமா இதோடு நின்றுச்சு. இது வந்து கீழே வரைக்கும் போய் தான் எனக்கு கண்ணீர் துளி வந்து மறையணும். அதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் வந்து அந்த ஐ ட்ராப்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, லைன் ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். லைன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னாக்கா கீழே வரைக்கும் வந்து கண்ணீர் வந்து போகுது. இப்போ கீழே வரைக்கும் போகுது, பட் போயிட்டு அது மறையணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐ ட்ராப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷனில் போயிட்டு மறுபடியும் என்ன கொடுக்கணும்னா, அது மறையணும், கீழே வந்துட்டு மறையணும். அதுக்கு எக்ஸிட்டில் டிஸப்பியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 3 அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ணீர் வந்து தெரியணும் வெளியே, அதுக்கப்புறமா வந்து அந்த கண்ணீர் வந்து கீழே வரைக்கும் வரணும், அண்ட் 3வது வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு மறையணும். ஸோ 3 செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அட் அ டைமில் வரக்கூடாது, ஒன்றா தான் வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடணும் முன்னாடி. செகண்ட் அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ், அது முடிஞ்ச உடனே தான் இது வரணும். தேர்ட் ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஸோ 3 பாருங்கள், அந்த ஆர்டர் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அழகாக வந்து நிற்குது. ஓகேங்களா, இதை நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஃப்ரம் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், வந்துட்டு மறையுது. ஸோ 3 அனிமேஷனும் கரெக்டாக வருது. இப்போ ஒரு கண்ணுலேருந்து வருது, இப்போ இன்னொரு கண்ணுலையும் அதை வர வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பி இந்த அனிமேஷன்ஸு அந்த ஐ ட்ராப்பை வரைகிறது இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஐ ட்ராப்ஸ், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி Ctrl+C அண்ட் பேஸ்ட் Ctrl+V கொடுத்துட்டு அதை அப்படியே இன்னொரு ஐ ட்ராப்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பக்கத்து கண்ணில் வந்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, பக்கத்து கண்ணில் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த பிக்சர் வேணுமோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே இந்த சைடில் அனிமேஷன் பேனில் பாருங்கள், எல்லாமே வந்து ஆர்டராக அப்படியே வந்து இருக்குது. ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்று முடிஞ்சோடனே அடுத்து அப்படியே வரும். ஸோ இதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஃப்ரம் வைங்க. ஃபஸ்ட்டு ட்ராப்பு, செகண்ட் ட்ராப் அழகாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அண்ட் மறக்காமல் அனிமேஷன்ஸில் அனிமேஷன் பேனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இதை சேவ் பண்ணுறது எப்படி, அண்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, அண்ட் பிபிடியாக சேவ் பண்ணுறது எப்படின்றதையும் நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக போய் ரெஃபர் பண்ணுங்கள், பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செஷன் நோட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு பிளாகை பாருங்கள். பிளாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.